சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டிடி நகர் 4வது குறுக்கு தெருவில் திருநங்கைகள் 30 பேர் தற்காலிக கூடாரம் அமைத்து வசித்து வருகின்றனர். ஆகவே தாங்கள் சொந்த வீடு கட்டிக்கொள்ளும் வகையில் அனைவருக்கும் மனை இடம் வழங்க நடவடிக்கை வேண்டுமென திருநங்கைகள் நலச்சங்க தலைவர் அனிதா பேசுகையில், குருவிகளுக்கு கூட கூடு உள்ளது, ஆனால் திருநங்கைகளாகிய எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை. எங்களுக்கு தங்குவதற்கு வீடு இருந்தால்தான் எங்களது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்றும், நாங்கள் வாடகைக்கு வீடு கேட்டு சென்றால் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு அடையாள அட்டைகள் என்ன என்று கேட்டு எங்களை புறக்கணிக்கின்றனர். ஆனால் எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கிடைத்தால்தான் வீட்டு முகவரியில் எங்களுக்கான அடையாள அட்டை உள்பட பல்வேறு ஆவணங்கள் கிடைக்கும். நாங்களும் மற்றவர்களைப் போல வேலை செய்து சாப்பிடக்கூடிய நிலை வரும். எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லாததால் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இதனால் நாங்கள் கடைகளிலும் வீதிகளிலும் கையேந்தி யாசகம் கேட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். முதலமைச்சர் நல்ல பல திட்டங்களை செய்து வருகிறார். திருநங்கைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் அளிக்கப்படவில்லை. 2 வருடங்களாக மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதே நிலை நீடித்தால் தர்ணா போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை என தெரிவித்தனர். பேர் அனிதா, நான் சிவகங்கை மாவட்ட காரைக்குடியிலிருந்து வந்திருக்கேன். நான் என் கூட சேர்ந்து ஒரு 15 திருநங்கை வந்துக்கிறாங்க. நாங்கள் வீட்டு மனப்பட்டாக்கு இலவச மனப்பட்டாக்கு எழுதி போட்டிருக்கோம். 3 வருஷமாக எங்களுடைய எந்த ஒரு அடிப்படை இல்லை எங்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு இது செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. வேலை வாய்ப்பு இருக்குன்றாங்க. நாங்கள் பேப்பரை பார்த்துட்டு வந்து கேட்டோம்னா அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு. சரி, நாங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கணும் போய் வந்து மனு எழுதி கொடுத்தா போகிறோம். ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது எந்த ஒரு வசதியுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்க, இன்னமும் ரேஷன் கார்டுக்கு எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்க தனியாக. அதுக்கு எழுதி போட்டான். அதுக்கு கேட்டால் தனி நபர் இருக்காங்க, எப்படி தர முடியும்னு சொல்கிறாங்க. கேஸ் சிலிண்டர் வாங்க போனால் உங்களுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் நாங்கள் கொண்டு கொடுக்குறது? நாங்கள் அம்மா அப்பா விட்டு நாங்கள் எல்லாமே திருநங்கை மாறி வந்திருக்கோம். நாங்கள் எந்த ஐடியை கொண்டு போய் நாங்கள் கொடுக்கறது? திருநங்கை ஐடி ஒன்று தான் இருக்குது. அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா எங்களுக்கு ரேஷன் கார்டு ஐடி கொடுங்கன்றாங்க. ரேஷன் கார்டுக்கு அது கொண்டு சேவை மையத்துக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா அப்பா பேர் நீக்க சொல்கிறாங்க. அதை நீக்கி கொண்டு கொடுத்தோம்னா நாங்கள் வீட்டில் வாடகை வீட்டுக்கிறாங்க, அவங்க ஒப்பந்த பத்திரம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. இத்தனை இது கேட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போய் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்க? எந்த அம்மா அப்பா வீட்டில் பேசாத பிள்ளைங்க என்ன பண்ண முடியும்? எங்க அம்மா அப்பா வீட்டில் ஒதுக்கிதான் வச்சுக்கிறாங்கன்னா சில மக்கள் போறாங்க, சில மக்கள் போல. சரிங்களா? எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்டால் 100 கேட்டால் 100க்கு எங்கே போக முடியும் சொல்லுங்க? ரேஷன் கார்டு இல்லை, ஒரு ஓட்டு கார்டு இல்லை, ஒரு ஆதார் கார்டு இல்லை. சேவை மையம் இப்போ என்ன சொல்றாங்க, சர்வர் ப்ராப்ளமாக இருக்குதுன்றாங்க. எங்களை பார்த்துனா கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம் ஆயிடுது. இவ்வளோ பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த காரைக்குடியில சிவகங்கை மாதிரி எந்த அடிப்படையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. நாங்கள் இந்த 2 வருஷமா கலெக்டர் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு இங்கே பாருங்க, இவ்வளோ பேப்பர் இருக்கு. வீட்டு கேட்டாங்க, வீடு இல்லை. வீடு கேட்டால் வாடகை வீடுங்கிற திருநங்கையா வீடு இல்லை, வீடு கிடையாது. எத்தனை பேர்? 4 பேர் 5 பேர் அவங்க வீடு இல்லைன்றாங்க. கவர்மெண்ட்ல வீடும் கொடுக்க மாட்டாங்க, வாடகைக்கு வீடும் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் எங்கே இருக்க மாட்டோம்? ஒரு சுய உதவு தொழில் போய் நாங்கள் ஏதோ பகுத்து கழுவலாம் ஏதோ நாங்கள் செய்யறோம் பார்த்தா அதுவும் லோன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் எப்படி தான் வாழ்வாதாரம் பண்ணுறது ஒன்றுமே எங்களுக்கு புரியல. நாங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு அலைஞ்சாலும் போயிட்டு வரோம். எங்களுக்கு கோரிக்கை இதுதான். எங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் வேணும். இப்போ எங்களுக்கு எல்லா மாவட்டத்திலையும் கொடுக்குறாங்க. இதுதான் எங்களோட எல்லா மாவட்டத்திலையுமே எல்லா ஊருக்கு கொடுக்குறாங்க. இந்த காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் திருநங்கை கம்மியாக இருக்கிறோம். எங்களுக்கே கொடுக்க மாட்டேங்க. நாங்கள் போய் வரோம், கொடுக்க மாட்டேங்க. எங்களுக்கு தொழில் பண்ணுற கொடுக்காம ஏதாச்சும் ஒன்று எங்களுக்கு. இப்போ மகளிருக்கு என்ன பண்ணுறாங்க, தனியாக வீடு மாதிரி கட்டி அவங்க தொழில் பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு தனியாக வைக்கலாம்ல. எங்கள் கையில் நீங்கள் பணமாக கூட கொடுக்க வேணாம், 4 கடை மாதிரி வச்சு எங்களுக்கு கொண்டு உட்கார வைங்க. நீங்கள் கையில் பணமும் கொடுக்க வேணாம், எங்களுக்கு லோனே கொடுக்க வேணாம். எங்களுக்கு ஒரு மளிகை கடை மாதிரி ரெடி பண்ணி வச்சு எத்தனை பேருக்கு ஓப்பன் பண்ண கையில் அதவங்க காலில் அதவங்களுக்குலாம் கொடுக்குறீங்களா? நாங்களும் அதே மாதிரி நாங்களும் இருக்கிறோம். அம்மா அப்பா விட்டு எல்லாத்தையும் விட்டு நாங்கள் தானே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கடை மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு சர்பத்து வச்ச காலம் கழிக்கிறோம்ல, ஒரு ஜூஸ் கடை வச்சுக்குவோம். நாங்கள் ஏதோ ஒரு பண்ணிக்கிடுவோம். எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க இந்த மாவட்டத்தில். நீங்க தான் ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுக்குறோம். ஏதாச்சும் நாங்கள் வந்திருக்கோம் அந்த ஆஃபீஸ்க்கு. நாங்கள் அந்த அம்மா பார்க்க வந்திருக்கோம். கயற்றம்மா கையெடுத்து கும்பிடுறோம். எங்களுக்கு ஒரு உதவி மட்டும் செஞ்சு கொடுங்க. எனக்கு அந்த போதும் எங்களுக்கு.
முதலமைச்சருக்கு ஒரு வணக்கம். எங்களுக்கு நாங்கள் காரைக்குடி திருநங்கையெல்லாம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். அவர் பார்வைக்கு படுற மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க அந்த காணொலி. எங்களுக்கு நாங்களும் வந்து சுய தொழில் பண்ணணும், நாங்களும் 4 பேர்த்து மாதிரி நாங்களும் கௌரவமாக இருக்கணும், தொழில் பண்ணணும், நாங்களும் கையேந்தி போகிறதுக்கு எங்களுக்கே வெக்கமாக இருக்குது எங்களுக்கு.